இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போறோம். அதுவும் பயங்கர ஃபன்னா காமெடியா இருக்க போகுது. அது ஆளாளுக்கு ஒரு விளக்கு வரிய போறோம் கண்ணை கட்டிட்டு. அது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா இன்னும் இருளுங்க ஆரம்பிக்கல. என்னம்மா முன்னாடி தானே தங்க இருக்கோம். நான் இங்கதான் இருக்கு. நீ கண்ணை கட்டி இருக்கிறியா? அவுத்துறாத. பேப்பர் இருக்கான்னு பாருங்க முதல்ல. ஆட்டாக்கு இருக்குது. உனக்கு எப்படி தெரியும்? கண்ணு தெரியுதா உனக்கு? ஆளாளுக்கு ஒரு பறவை உயிரினம் எது வேணாலும் வரையலாம். 1 நிமிஷம் தான் டைமு. 1 நிமிஷம் ஆமா ஐஸ் 10 வரைஞ்சிரும். 1 நிமிஷத்துக்கு முதல்ல 1 வரையிறேன்னு பாருடி. ரெடியா? நீ வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல. ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் ஆயிருச்சு. வரீங்க தமிழினி எல்லாம் கிட்டத்தட்ட அரை பக்கத்துக்கு வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடியே வரைய ஆரம்பிச்சுட்டு இருக்குது. என்னடா அது? ஏய் நீங்க பாக்குறவ யாரு? இந்தியா தான். அவளுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. சீட்டிங் பண்ணாதீங்க. இங்க ஒரு அவ எப்படி வரையறா? சவுண்ட் கேக்குதா? அவதான் கலர் அடிக்கிறா. கோழிக்கு வரையறாளா? கோழிக்கு 1 நிமிஷம் தாண்டிடுச்சு. ஸ்டாப் பண்ணுங்க. கண்ணே போடல, மூக்கு போடல. கண்ணு கட்ட ஒவ்வொருத்தரா அவருங்க. எல்லாரும் கமத்துங்க. டிராயிங்க கமத்துங்க. டிராயிங்க கமத்தி வைங்க. கமத்தி வைங்க. யாரையும் காட்டக்கூடாது. சரி இப்போ வந்து ஒவ்வொருத்தரா பார்த்து என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. வரைஞ்சவங்க சொல்லக்கூடாது, வரையாதீங்க தான் சொல்லணும். தமிழனி கூட குட்டி பாப்பா காட்டுங்க. கிறுக்கி வச்சிருக்காங்க. என்ன தெரியல, எனக்கு தெரியாது. ஏதோ ஊருக்கு ரோடு போட ஆரம்பிச்சு கிறுக்கு முறுக்கு. அடுத்து பாப்பா நீ காட்டு. காது ஒரு காது பூனைக்கு தந்தல். பூனை இல்லாது அது நீ பூனைங்கிற. அவ வேற வரைஞ்சிருக்கா. நீ பூனைக்கு தந்தெல்லாம் இருக்கு. யானைக்கு தந்த வரும்ல. பூனைக்கு தந்த வந்திருக்கு. என்னடி பூனைக்கு தந்தெல்லாம் போட்டுருக்கு. யானை வரைஞ்சாலும் பூனை வரைஞ்சாலும் தெரியல. சரி அடுத்து ஐஸ் இது பார்ப்போம். தமிழினி நீ ஒவ்வொருத்தரா கூட நீ முதல்ல நீ பார்த்து எப்படி அது ரியாக்ஷன் கொடுக்குறீன்னு பார்ப்போம். அது பாரு அம்மா என்ன கண்டுபிடி. நீ எதுன்னு சொல்ல அதை கண்டுபிடிக்கிற. என்ன விலங்கு கண்டுபிடி. இந்தியா நீ சொல்லு. சரி ஆயாட்ட கொடு. ஓகே கால் இருக்குது. ஆனா முள்ளு முள்ளா இருக்குது. டிப்ரேஷன். ஆமா உங்களுக்குலாம் வந்து என்னோட டிராயிங் பார்த்து திறமை இல்ல சொல்றதுக்கு. இன்னும் முள்ள மண்டை. ஹலோ there. கண்ணு எங்க கூட அக்கட வச்சிருக்கீங்க. முள்ள இருக்குதுல்ல, முள்ள மறந்துட்டேன். மிஸ்டர் பாம்பஸ்டிக் பாம்பா. டிராயிங்ல வந்து PhD முடிச்சிருக்காங்க. சரி ஆயாவது வாங்கி ஒருத்தர பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆயா பார்க்கட்டும் அந்த வீடியோவை, இந்த போட்டோவை. இது வந்து மீன் மாடு. மீன் மாடு. சரி அதெல்லாம் ரைட்டு. மீன் மாடு வந்து ஆயி போயிருக்குது, கீழே தனியா கிடக்குது. இருங்க இந்தியா சொல்லிட்டு தனியா போட்டிருக்குது கீழே. என்னது அம்மா
பார்த்தா யானை மாதிரியே தெரியுது. எனக்கு இத பார்த்தா ஒரு 1% மட்டும் மாடு போயிருக்கு. இங்கே எனக்கு கூட நான் பார்த்து சொல்கிறேன்னுட்டு இதை பார்த்தா மேலே வந்து ஹெலிகாப்டரு, கீழே வந்து நீர்மூழ்கி கப்பல். நீ வம்சம் பாரு பாப்பா. தமிழில் நீ அது என்னன்னு சொல்லு. அவளுக்கு நீங்க சொல்லுங்கம்மா, என்னம்மா வரைஞ்சீங்க நீங்க? மாடுதான் வருது. தெரியல, கொம்பு இங்க போட்டுட்டேன். சரி, இது என்ன கீழே என்ன வரைஞ்சிருக்கிறீங்க? ஒரு குருவியோட வழியிலாடு வருதுடா. ஓ, ஒண்ணு முடிச்சிட்டு ரெண்டாவதுக்கு போயிட்டாங்க. அதுலயும் மாட்டுக்கு 3 காலவே இருக்கு, இன்னொரு கால் மறந்துட்டாங்க. அது இல்ல எங்க ஓடுறது தெரியல. டிப்ரெஷன். கொம்பு பாரு, இங்க ஓட்டுட்டு பாரு கொம்பு. அது கொம்பா? மனுஷனாடா நீங்க எல்லாம். மூஞ்சி எல்லாம் கொம்பு மட்டும் இருக்கு. கண்ணு வேற ஒரு குத்து கொம்பு வச்சேன், ஒரு கண்ணு வச்சுட்டேன். ஆனா கொம்பு வைக்க தெரியல. சாரி, எனக்கு தெரியாது. பாப்பா தான் அழகா இருக்கு. பாப்பா நல்லா இருக்குது. கண்டுபிடிக்க முடியாது. இந்தியா குட்டின்னு சூப்பரா இருக்கு. பூமியா? சரி, இப்ப டைரக்டர் சாரையும் அதே மாதிரி உட்கார வச்சு வரையும் சொல்லல. அவரையும் கண்ணை கட்டி அவரு என்ன அவரோட டிராயிங் பார்க்கணும். கண்ணை நீ கட்டி விடுவாப்பா, இல்லைன்னா அம்மா, தாயா நீங்க? இறுக்கி கடிச்சு மட்டும் வரையும். கண்ணை கட்டுங்க, முதல்ல அத்தைகிட்ட கண்ணை கட்டுங்க. அப்ப நான் கண்ணை கட்டி விட்டா இதெல்லாம் கூட கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சம் கம்மியா கட்டி விடுவோம். நீங்க கண்ணை கட்டினாலும் பாப்பீங்க. கட்டினாத்தானே ஒரு நியாயம் இருக்குது. அப்ப நான் கட்டிட்டா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கட்டுவோம். நின்னதுக்கு அப்புறம் கட்டினா எங்க போய் குப்புன்னு விழுந்துட்டுனா தமிழ் நீ எடுத்துக்கலாம். இது அப்பா டிராயிங் பண்ண போறேன். பையன் வந்து ஓட்டையெல்லாம் விட்டு கட்டக்கூடாது. நல்லா இறுக்கி கட்டுங்க பாக்கலாம். மூக்கையும் சேர்த்து அடைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. மேல ஏறிக்க. டைமர் ஆன் பண்ணு. டைம் எங்க போய் ஆன் பண்றது? சும்மா இப்படி நான் எடிட்டிங்ல போட்டுக்கிறேன். சரி, டைம் ஆன். ரெடி. ஆயிருச்சா? 1 பர்ஃபெக்ட்டா வரையணும். அட டைம் ஆன் ஆயிடுச்சு. இரு, பேப்பர் கண்டுபிடிக்க முடியல. ஏய் இருடா, அட இருடா. ஒப்பட வாரிய போடுங்க. தமிழன் இந்தியா என்ன பதட்டமா இருக்குது? தமிழ் வாப்பாங்க. பதட்டமா இருக்குல்ல. 7 6 5 4 3 2 1 டைம் அப். டடன் 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 டடன். என்ன நீங்களே பார்த்து பயப்படுறீங்க? எங்க இங்க எங்களுக்கு காட்டுங்க. மாடு மாதிரி வருது. காட்டுங்க. கெஸ்ஸிங் பண்ணுங்க. நான் உட்கார், நான் அந்த பக்கம் இருக்குது. இதுல மொத்தம் 4 உயிரினம் இருக்குது. கரெக்டா கண்டுபிடிக்க போறேன். எங்க போட்டா காட்டுங்க. நீ ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டே. நான் வரைஞ்சது இல்லைங்க சத்தியமா. மூஞ்சி போடாம விட்டுட்டுனா மூஞ்சி போடாம விட்டுட்டு இருக்கு. இங்க அம்சம் நல்லா காட்டு. இரு அம்சம். ஆட்டம் காட்டு. விலங்கு வரையதுன்னா மலை பாறை எல்லாம் வரைஞ்சது. விலங்கு தான் வரைஞ்சிருக்கிறேன். 2 காலு 2 கை ஓட்டேன். மூஞ்சி ஓடாம விட்டுட்டேன். அதுதான் மறந்துட்டேன். போன வைக்காம மேல வருவோம். ரெடி காட்டு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். யாராருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் பார்க்குறேன். அம்புக்குரியா? ஆமையா? ஆமையில ஆமை மாதிரிதான் இருக்கும். ஆமா, அதில் ஆமை மாதிரிதான் இருக்கும். அந்த கல்லெல்லாம் போற பார்த்தா ஆமையா தெரியும். இது வந்து டைனோசர் இருங்க, ஆயாட்ட கூட கண்டுபிடிக்கட்டும். இது என்ன டைனோசர் முட்டையா? எப்படி என் முள்ள அவ்வளவு சூப்பரா கண்டுபிடிச்சா? ஈஸியா வரைஞ்சிருக்கிறேன்டி. அம்மா இப்படி வச்சு பார்த்தாதான் தெரியுது டைனோசர் பறந்துருச்சு. வெரி குட், வெரி குட். பட்டாசா கண்டுபிடிக்கிறாடா. இது வந்து மவுண்டன். பெரிய டைனோசர். அது போட்ட 2 குட்டி, அதோட முட்டை 2. தலை மட்டும் வரைய மறந்துட்டேன். இது குட்டி அது. குட்டி தான். முட்டையில இருந்து உடைச்சு 2 குட்டி. அந்த டைனோசருக்கு இப்படி ஒரு கால், இப்படி ஒரு கால். கைமா அது நீங்க பாத்துக்கிறீங்களா நேர்ல? டைனோசர் கால் கை தனித்தனியா. ஆமா, நீங்க பாத்துக்கிறீங்களா? டைனோசர் முதுகுல மலைமலையா சுமந்துட்டு போகுது. அது நான் வீடியோல அப்படித்தான் பார்த்தேன். அவ்வளவுதாங்க. எங்க எல்லாரோட ஓவிய திறமையும் நீங்க பாத்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து ஆளாளுக்கு என்னென்ன வரைஞ்சிருக்கோமோ அது மாதிரி எல்லாரும் கத்தி காட்டணும். அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். இப்போ வந்து தமிழ், இது என்ன விலங்குன்னு மட்டும் சொல்லு.
ஏதோ ஒண்ணு சொல்லு. இருங்கம்மா நானே தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறேன். ஆ? தவளை பூச்சியா? சரிங்க, ஒரு வழியா என்ற பிள்ளை தவளைத்தான் வரங்கன்னு சொல்லிட்டா. இப்ப வந்து நாங்க 5 பேருமே இப்ப தவளை மாதிரி கத்த போறோம். யார் கத்துறது கரெக்டா தவளை மாதிரியே இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஆரம்பிங்க. அத்தை நீங்க. தவளை 1 2 3 baby 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 நீ கத்து தவளை மாதிரி கத்து. தவளை எப்படி கத்தும்? இப்ப தவளையாம இது தவளை மாதிரி கத்திடலாம். ம். வேற ஒண்ணு நினைச்சா அது வர மாட்டேங்குது. அடுத்து தவளை எப்படி கத்தனா? அது வந்து இந்தியாது என்ன பூனையா? உம்படத்துல நீ இருந்து ஆரம்பி. பூனைன்னு சொல்லியிருக்கிறா, அதனால பூனை. மியாவ் மியாவ். நீ மியாவ் மாதிரி கத்து. அடுத்து நீ. ம். பூனையில பேசவே பேசாது. சரி அடுத்து அப்பா பூனை மாதிரி கத்துங்க. இந்த அத்தை இது என்னதுங்க? மாடு மா மா மாடா மாடு மாடுதான் நினைச்சுக்க. மாடா ம். மா மா தமிழ்ல நீயே மாடு எப்படி கத்தும்? மா மா எப்படி கத்துமா? ஒரே கத்துதா வாடு அதோட ஆமா, எங்க அத்தை வரைஞ்ச மாடு. அடுத்து நான் சொல்றேன் அது மாடு எப்படி கத்தும்? ஒரிஜினலா இருக்கு. அடுத்து இப்பதான் டிஃபிகல்ட். டிபிக்கலே வரைஞ்சிட்டால சத்தியமா இது கத்தி எப்படி கத்துங்க? ஆளாருக்கு ஒரு சவுண்ட் முள்ளமன்றி கத்தி. நான் சொல்லிட்டா முள்ளமட்டி எப்படி கத்தும்? முள்ளமன்றி மாதிரி கத்து. நீ கத்து இப்ப நீ. எப்படிடா பண்ணியாட கத்துற? பண்ணியாடு கத்தும். இல்ல இந்த முள்ளமன்றி. முல்லா பண்றீங்க அது எப்படி கத்துற? காலையில நீங்க இது முல்லா பண்ணி மாடு கூட கரெக்டா கத்துணுமா? மாடு நான் வளர்த்தணும் தெரியுது. இப்போ 2 முள்ளமட்டி பிடிச்சிட்டு வந்து வளர்த்தி கத்துக்க வேண்டியது. நானும் முதல்ல கத்துட்டேன். அடுத்து டைனோசர். நாங்க தனி. நீ அங்கிருந்தா இருந்து. அங்கேயா நான் முதல்ல நான் தானே பண்ணேன். ஏன்னா இழுச்சு வாங்கினா நானு. டைனோசர் எப்படி கத்தும்?
டைனோசரா அது எப்படி இருந்தாலும் டைனோசர் தான். ரெடி. டைனோசர் எப்படி கத்துறீங்க? செத்து போயிடுச்சுங்க நம்ம வரக்கு முன்னாடியே. அதுதான் இதான் கத்தி இருக்கும்ல. எங்க அம்மா பாரு. டைனோசர் எப்படி கத்து தமிழ் நீ? அவெல்லாம் கரெக்டா கத்துறோம். ஆமா ஒரு சும்மா இப்படி கை வச்சு பண்ணா தான் வரும். இப்படி வந்து அவ்வளவுதான். இப்ப நீங்க டைனோசர் வரைஞ்சவரே டைனோசர் கரெக்டா கத்துறாருன்னு பார்க்கலாம். அப்பா டைனோசர் வந்து கோழி மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. யானை மாதிரி கத்திட்டு கோழியாட்ட கத்திட்டு. இப்படிதாங்க பள்ளிக்கூடம் லீவுன்னா இப்படி மரக்கடியில சேர போட்டு இப்படி கட்டில போட்டு உட்காந்து ஏதோ ஒண்ணு சேலஞ்சுன்னு ஏதோ ஒண்ணு இப்படி பண்ணிட்டு இருப்போம். அதை வந்து இன்னைக்கு சரி வீடியோவே எடுத்து போட்டுடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவிய திறமை அப்புறம் குரல் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது வேற மாதிரி இது சேலஞ்ச் போடணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதை எல்லாரும் பண்றோம். இந்த சேலஞ்ச் போடலாம். லீவ் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சேலஞ்ச் கிளஞ்சு போடலாம். எதுனாலும் கேளுங்க கமெண்ட்ல. அவ்வளவுதாங்க. நீ அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. மாடு கண்ணு குட்டிட்டாய்.